ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒரு பேங்கிங் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் தான். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷனாக தான் நமக்கு இந்த பேசிக் நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ண முடியும். ஸோ பேசிக் கால்குலேஷன் உங்களால் பண்ண முடியலன்னா பேங்க் எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப லேக் ஆவீங்க. ஏன்னா கால்குலேஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த கால்குலேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் அதிகம் வந்து டைம்ஸ் உங்களால வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால டைம் சேவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன் இருக்க பேசிக் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு மார்க் கேட்பாங்க, அதுக்கு முன்னாடி என்னென்ன எக்ஸாம்ஸ் பார்க்கலாம். டோட்டலா உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு, பேங்கிங்ல கிளர்க் இருக்கு, பிஓ இருக்கு, எஸ்ஓ இருக்கு. கிளர்க்னாவே உங்களுக்கு எவ்வளவு மார்க் கேட்பாங்கன்னா 10 to 15 மார்க்ஸ் இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு கேட்பாங்க. இதே பிஓ எஸ்ஓ எழுதுறீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த டாபிக் கேட்பாங்க. லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸா கிளர்க் எக்ஸாம்னாவே என்னதான் கேட்கறாங்கன்னா எக்ஸாக்ட் வேல்யூ தான் கேட்கறாங்க. இதே பிஓ எஸ்ஓ எக்ஸாம்னாவே என்ன கேட்கறாங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ கேட்கறாங்க. ஸோ இதை தான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோல நம்ம போட்டிருந்தோம். ஸோ கிளர்க் எக்ஸாம்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதே பிஓ எக்ஸாம்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் என்னென்ன டாபிக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத அந்த நாலேஜ் எல்லாம் நீங்க கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டாபிக்ல வந்துடலாம். இப்போ சிம்பிளிஃபிகேஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ 10 to 15 மார்க் கேட்கறாங்கன்னா கிளர்க்ல ரொம்ப பேசிக்கா தான் கேட்க போறாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 3 to 5 மினிட்ஸ்ல சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும். நீங்க அந்த அளவுக்கு ஸ்பீடா ஒர்க் பண்ணணும். ஸ்பீடா ஒர்க் அவுட் பண்றது எப்படின்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் முடியும். அதுக்கு முன்னாடி பேசிக் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட்ஸ் தெரியாம நீங்க போய் அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க எப்பவுமே பேசிக் ஷார்ட்கட் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இதே ஒரு பிஓ எஸ்ஓ எக்ஸாம்ல 5 மார்க் கேட்கறாங்கன்னா அதுவும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். பிலிம்ஸ்ல கேட்கிற சிம்பிளிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். உங்களால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா 3 to 5 மினிட்ஸ்ல உங்களால 15 மார்க்குமே ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இப்போ இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டாபிக்ல போறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த பேசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 8 டைப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக் ஷார்ட்கட்ஸ். இந்த பேசிக் ஷார்ட்கட்ஸ்ல எப்படி ஈஸியா மல்டிபிள் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்தது ஸ்கொயர் கியூப். ஏன்னா ஸ்கொயர் கியூப் இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியும். இந்த 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கொயர் அண்ட் கியூப், ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இந்த பேசிக்ஸ் தெரியாம நீங்க பேங்கிங்ல எந்த ஒரு சிம்பிளிஃபிகேஷனே உங்களால அட்டென்ட் பண்ண முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். பேசிக்கா ஒரு நம்பரை பார்த்த உடனே இது எந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா வந்து கேன்சல் பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் டேபிள். பர்சன்டேஜ் டேபிள் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நிறைய வந்து டெசிமல் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. உடனே அந்த பர்சன்டேஜ் நம்ம எப்படி வந்து கன்வெர்ட் பண்றதுன்னு தெரியாம நிறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணுவோம். அதனால பர்சன்டேஜ் டேபிளும் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது டெசிமல் அண்ட் ஃபிராக்ஷன்ஸ். எப்படி ஒரு டெசிமல்னா அப்ரோச் பண்ணணும், எப்படி ஒரு ஃபிராக்ஷனா அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் சார்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ். சார்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ்ங்கிறது ஒண்ணு கிடையாது, பவர் கான்செப்ட். ஸோ பவர் கான்செப்ட் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறது பார்த்துடலாம். அடுத்தது லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா யூனி டிஜிட் அண்ட் டிஜிட்டல் சம். ஸோ இது வந்து என்னன்னா ஒரு நம்ம கொடுக்குற எல்லா சம்முக்கும் இந்த ரூலை வந்து அப்ளை பண்ண முடியாது. பண்றதுன்னா பண்ணிக்கலாம். ஆனா ஆப்ஷன்ஸ் பேஸ்டான ஆப்ஷன்ஸ்ல தான் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? அந்த ஆப்ஷன் செட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ செட் ஆகுற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த ரூல் வந்து அப்ளை பண்ண முடியும். அதர்வைஸ் இந்த ரூல் வந்து ஃபெயில் ஆகும். இருந்தாலும் இந்த ரூல் வச்சு எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது பேசிக் ஷார்ட்கட்ஸ். இந்த பேசிக் ஷார்ட்கட்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு நம்பர்ஸை ஈஸியா வந்து மல்டிபிள் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி எல்லா நம்பருமே நம்மளால என்ன பண்ண முடியாது, ஈஸியா வந்து மல்டிபிள் பண்ண முடியாது. ஒரு சில பர்டிகுலர் நம்பருக்கு மட்டும்தான் ஷார்ட்கட்ல ஈஸியா மல்டிபிள் பண்ண முடியும். எல்லா நம்பருக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. அந்த பர்டிகுலர் நம்பர்ஸ் உங்களுக்கு ஒரு சில நம்பர் தான் ஷார்ட்கட் சொல்ல போற. அந்த ஒரு சில நம்பர் தான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. 80% இந்த நம்பர்ல வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்ல உங்களுக்கு எக்ஸாம்ல எவ்வளவு ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அதுல மினிமம் 2 ல இருந்து 3 கொஸ்டின் நான் சொல்லித்தர போற ஷார்ட்கட் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோல நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஓகேவா? சோ இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஷார்ட்கட் என்ன பார்க்க போறோம்னா into 11 into 12 into 13. சோ எந்த ஒரு நம்பரையுமே பார்த்த உடனே எப்படி 11 ஆல இன்டு பண்றது, 12 ஆல இன்டு பண்றது, 13 ஆல இன்டு பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ into 11 into 12 ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா சொல்றேன், நீங்க ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமோட क्वेश्चन பேப்பர் கூட எடுத்து பாருங்க. 10 சிம்பிளிஃபிகேஷன்ல மினிமம் 1 or 2 क्वेश्चंसலயாவது இந்த into 11 into 12 வந்து கேட்டிருப்பாங்க. சோ அந்த இடத்துல நம்ம நார்மலா வந்து மல்டிபிள் பண்ணி டைம் வந்து வேஸ்ட் பண்ண கூடாது.
ஏன்னா பார்த்த உடனே வந்து இந்த ஷார்ட்கட் மெத்தட் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணி உங்களால ஆன்சர் வந்து கெட் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்டூ 11 பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் கொடுக்குறேன். இப்போ 323 இன்டூ 11. 323 எப்படி 11ஆல இன்டூ பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஜஸ்ட் இன்டூ 11ல பார்த்த உடனே நம்மளால சால்வ் பண்ணிட முடியும். ஜஸ்ட் ரீட் பண்ற மாதிரி ஆன்சர் சொல்லிடலாம். இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 5 5 3. அவ்வளவுதான் இதோட ஆன்சர். ஸோ ஜஸ்ட் இதுல நான் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன்னா அப்படியே ஜஸ்ட் ரீட் பண்ற மாதிரி நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அதாவது இன்டூ 11 எப்படி வந்து இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்றது அப்படின்னா, இன்டூ 11ஓட ஷார்ட்கட் வந்து ஆட் தி ரைட் நெய்பர். இதுதான் இதுக்கான ட்ரிக். ஓகேவா? என்ன பண்ணா போதும், ரைட் நெய்பர் ஆட் பண்ணி எழுதினா போதும். அப்ப ரைட் சைடு என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. 3 தான ரைட் சைடு இருக்கு. 3 கன்சிடர் ஏதாவது நம்பர் இருக்கா, எந்த நம்பர் இல்ல. அப்ப 3 என்ன பண்ணிடலாம், அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட் 2 க்கு ரைட் சைடு என்ன நம்பர் இருக்கு, 3. அப்ப 2 + 3 என்ன, 5. அடுத்து என்ன நம்பர் இருக்கு, 3 இருக்கு. 3 க்கு ரைட்ல 2 இருக்கு. அப்ப 3 + 2 5. தென் லாஸ்ட் நம்பர் என்ன, 3. அவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சம் சொல்றேன். இப்போ இன்டூ 11 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்ணிடலாம், 5 ரைட் சைடு எந்த நம்பர் இல்ல, அப்ப 5 அப்படியே எழுதிடலாம். 3 + 5 8, 4 + 3 7, 2 + 4 6, 3 + 2 5. லாஸ்ட் நம்பர் 3 என்ன பண்ணிடலாம், அப்படியே எழுதிடலாம். அவ்வளவுதான் இதோட ஆன்சர். இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்டூ 11 அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப 9 அப்படியே எழுதிடணும். 8 + 9 வந்து எவ்வளவு வரும், 17 வரும். 2 நம்பர் வந்தா ஒரு டிஜிட் எழுதிட்டு பேலன்ஸ் 1 வந்து அடுத்தது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 7 + 8 எவ்வளவு வரும், 15 வரும். 15 + 1 என்ன வரும், 16 வரும். அப்ப 6 பேலன்ஸ் 1. அடுத்து லாஸ்ட் நம்பர் அப்படியே எழுதணும். நான் பேலன்ஸ் 1 இருக்கு. அப்ப அதையும் சேர்த்தீங்கன்னா என்ன வரும், 8 6 7 9. ஓகேவா? இவ்வளவுதான் இன்டூ 11. ஓகேவா? நீங்க ஒரு 10 to 20 நம்பர்ஸ் இந்த மாதிரி எழுதி இந்த ஷார்ட்கட் வந்து அப்ளை பண்ணி பாருங்க. அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால இந்த ஷார்ட்கட் வந்து ஒன்ஸ் உங்களோட மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு, நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா எப்படி கொடுத்தாலும் உங்களால வந்து சால்வ் பண்ணிட முடியும். இப்போ அடுத்தது நம்ம போயிடலாம். இன்டூ 12. இன்டூ 12 எப்படி ஈஸியா மல்டிபிள் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? இன்டூ 11 என்ன பண்ணோம், ஆட் தி ரைட் நெய்பர். இன்டூ 12 அதேதான் ஆட் தி ரைட் நெய்பர். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிருக்கணும். இது வந்து செகண்ட் ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிருக்கோம்னா டபுள் தி நம்பர். ஓகேவா? டபுள் தி நம்பர் அண்ட் ஆட் தி ரைட் நெய்பர். ஃபர்ஸ்ட் டபுள் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், ரைட் சைடு இருக்க நம்பர் கூட ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதே எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். 323 × 12 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப டபுள் அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிள்ல போய் உட்கார்ந்துட்டு டபுள் வந்து அப்படியே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஓகேவா? 3 ஓட டபுள் 3 + 3 6, இல்ல 3 × 2 6. அதே மாதிரி 2 ஓட டபுள் 2 × 2 4, 2 + 2 4 அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒரு நம்பரை பார்த்த உடனே உங்களோட மைண்ட்ல என்னதான் வரணும், டபுள் தான் ஞாபகம் வரணும். சோ நான் ரீட் பண்ணும்போதே டபுளா தான் ரீட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 6 4 + 3 7, 6 + 2 8, லாஸ்ட் நம்பர் 3. ஓகேவா? நான் இப்போ இந்த நம்பரை பார்க்கும்போது என்ன பண்றேன், டபுள் தானே அப்படியே சொல்றேன். சோ அந்த மாதிரி தான் நீங்களும் சொல்லணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும், 1 to 9 தான டிஜிட். அந்த டிஜிட்டோட டபுள் எல்லாம் ஒரு டைம் நீங்க வந்து மைண்ட்ல வந்து சொல்லி பாருங்க. ஓகேவா? இப்போ 3 ஓட டபுள் 6. அந்த நம்பரை பார்க்கும்போதே நீங்க டபுளா வச்சு ரீட் பண்ணி பாருங்க. 12 14 16, so 8 4 1 10 8 12 14 18. ஸோ இந்த மாதிரி அந்த நம்பரை பார்க்கும்போதே டபுளா தான் நீங்க ரீட் பண்ணணும். அப்படி ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால ஸ்பீடா பண்ணிட முடியும். இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட மைண்ட் கால்குலேஷன்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும், ஷார்ட்கட்ல ஸ்பீடா அப்ளை பண்ண முடியும். அந்த இடத்துல போய் நீங்க எதையுமே யோசிக்க கூடாது. யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு என்னதான் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணீங்கன்னா இவ்வளவுதான். இந்த டபுள் எல்லாம் நீங்க வந்து அப்படியே ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தரலாம். அப்ப இதை வந்து இன்டு 12 பண்ண சொல்றாங்க. இப்போ 6 8 + 3 11 பேலன்ஸ் 1. அடுத்தது 4 + 4 8 பேலன்ஸ் 1 9. அடுத்தது 6 + 2 8. அடுத்து லாஸ்ட் நம்பர் 3. உடனே நான் என்ன இந்த இடத்துல 4 ன்னு சொல்றேன், 8 ன்னு சொல்றேன், 6 ன்னு சொல்றேன்னு சொல்லக்கூடாது. அந்த நம்பரை நான் பார்க்கும்போதே டபுளா தான் வந்து நீங்க என்ன பண்ணணும், ரீட் பண்ணிருக்கணும். another example ஒன்று பார்த்தலாம். 989 × 12. ஓகேவா? அப்ப 18 8 பேலன்ஸ் 1. அடுத்தது 16 16 + 9 25 25 + 1 26 பேலன்ஸ் 2. அடுத்தது 18 20 28 அப்ப பேலன்ஸ் 2.
9 அப்படியே எழுதியிருக்கும், ஆனால் பேலன்ஸ் 2 இருக்கு. அப்போ அதே சேர்த்திங்கன்னா என்ன வரும்? 11868. இவ்வளோதான் இது ஷார்ட்கட். அடுத்தது இன்டூ 13 போயிடலாம். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு இன்டூ 13னாவே நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், என்ன ட்ரிக்னு உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கெஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ இன்டூ 13 என்னதான் பண்ணியிருக்கணும்? ட்ரிபிள் தி நம்பர் அண்ட் ஆட் தி ரைட் நம்பர். அவ்வளோதான் ஷார்ட்கட். இன்டூ 13 என்ன பண்ணிருக்கோம்? ட்ரிபிள் தி நம்பர் அண்ட் ஆட் தி ரைட் நம்பர். இப்போ அதே எக்ஸாம்பிள் 323 இன்டூ 30. அதே மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் ட்ரிபிள் எல்லாம் மைண்டில் வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து ஒரு ரீகால் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு டிஜிட்டுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதோட ட்ரிபிள் எல்லாம் ஒரு டைம் சொல்லி பாருங்க. அப்படியே சீக்வன்ஸா சொன்னீங்கன்னா சொல்லிடுவீங்க. அப்படி சொல்லக்கூடாது, இடையில ஒரு நம்பர் எடுத்து சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ட்ரிபிள்னா என்னது? இன்டூ 3 தானே. ஓகேவா? 5, 15, 21, 9, இந்த இடத்துல 12, இந்த இடத்துல 24, 21, 18, 9, 6, 12, 3. அந்த நம்பரை பார்க்கும்போதே நான் இப்படிதான் ரீட் பண்ணணும், ட்ரிபிளா தான் ரீட் பண்ணணும். அப்படி ரீட் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்க என்ன பண்ணிடலாம், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க உங்களால இந்த ஷார்ட்கட் ஈஸியா வந்து அப்ளை பண்ணிட முடியும். ஓகேவா? இப்போ 9, 6 + 3 9, 6 + 2 8, அடுத்த லாஸ்ட் நம்பர் என்ன? 3. அவ்வளவுதான் இதுக்கான ஷார்ட்கட். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 3 2 1 2 into 30. ஓகேவா? அப்ப 6, 3 + 2 5, 6 + 1 7, 9 + 2 11, பேலன்ஸ் 1. 3 அப்படியே எழுதணும், அந்த 1 சேர்த்தீங்கன்னா எவ்வளவு ஆயிடும்? 4 ஆயிடும். அப்போ 4 1 7 5 6. ஓகேவா? அடுத்தது 3 2 4 3. ஸோ உங்களுக்கு ஒரு டிஜிட் கூட கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன். into 30. ஓகேவா? அப்போ எவ்வளோ? 21, 1 பேலன்ஸ் 2, அடுத்து 12, 12 + 7 19, 19 + 2 வந்து 21 பேலன்ஸ் 2, அடுத்து எவ்வளோ வரும்? 6 + 4 10, இந்த 2 சேர்த்தா 12 பேலன்ஸ் 1, அடுத்தது 27 29 30, ஸோ பேலன்ஸ் 3, அடுத்து 9 + 3 எவ்வளோ வரும்? 12 வரும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 120211. ஓகேவா? இவ்வளவுதான் into 11 into 12 into 13 கான ஷார்ட்கட். ஓகேவா? into 14 பண்ணா என்ன பண்ணணும்? 4 டைம்ஸ் பண்ணணும். 4 டைம்ஸ் பண்ணது கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கு. ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த 3 தான் இந்த செட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நெக்ஸ்ட் செட் போய் அடுத்த செட் நம்ம பார்க்க போறது into 5 into 25 into 125 into 625. இந்த சீக்வென்ஸ்ல இருக்க நம்பர் எப்படி வந்து ஈஸியா மல்டிபிள் பண்றது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். சோ இந்த சீக்வென்ஸ் எப்படி கொடுத்திருக்கன்னு புரியுதா? 5 power 1, 5 power 2, 5 power 3, 5 power 4. எல்லாமே 5 பவர்ல இருக்குது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா into 25 into 625. sometimes into 5 into 5ங்கிறது கொஞ்சம் ஈஸியா வந்துரும். இருந்தாலும் வந்து ஒரு பெரிய நம்பரா கொடுக்கும்போது into 5 கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். அப்ப எப்படி இந்த ஷார்ட்கட் மெத்தட்ல இது ஈஸியா வந்து சிம்பிளிஃபை பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட ஃபிராக்ஷன் ஃபார்மட், ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஷார்ட்கட் அப்ளை பண்ணும்போது ஃபிராக்ஷன் ஃபார்மட்ல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு into 5, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 25, நெக்ஸ்ட் 125, 625. so into 5 சொல்லும்போது எப்படி எழுதலாம்? 10/2. 25 னா 100/4. அடுத்து into 125 னா 1000/8. 625 னா 10,000/16. இப்படி ஃபிராக்ஷன் ஃபார்மட் கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அப்படி பண்ணிட்டு இருந்தா நமக்கு வந்து என்னன்னா into by 2 5 by 2 5 4ங்கறதால இது நம்ம ஈஸியா பண்ணிடலாம். இதே by 8 by 16 பண்ணும்போது உங்களுக்கு என்னவா இருக்கும்னா டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால நம்ம இந்த ஃபிராக்ஷன் ஃபார்மட்ல வச்சு சிம்பிளிஃபை பண்ண போறது இல்ல. அப்படியே இந்த ஃபிராக்ஷன் ஃபார்மட் தான், அதை அப்படியே நம்ம ஷார்ட்கட்டா மாத்த போறோம். 10/2 எப்படி எழுதலாம்? 1/2 into 10 கூட ஸ்ப்ளிட் பண்ணலாமா? 1/2 னா என்னது? half into 10. இவ்வளவுதான் into 5 கான ஷார்ட்கட். புரியுதுங்களா? அப்ப into 5 னா என்ன பண்ணா போதும்? half into 10. ஓகேவா? into 25 னா divisible by 4 into 100. ஆனா அப்படி பண்ணும்போது 4 கூட ஈஸியா பண்ணிடலாம். இங்க பாருங்க, into 625 எடுத்துக்கலாம். divisible by 16 into 10,000. அப்ப divisible by 16 ஆவே அதையே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டிவிசிபிள் பண்றதுக்கு டைம் வந்து எடுத்துக்குவாங்க. அதனால நம்ம இந்த ஃபிராக்ஷன் ஃபார்மட்ல பார்க்க போறதுல இதே மெத்தட அப்படியே நம்ம ஷார்ட்கட்டா பார்க்க போறோம். half into 10. இந்த half மெத்தட்லயே வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். அப்ப into 5 னா என்ன பண்ணிருக்கணும்? half into 10. இவ்வளவுதான் இதுக்கான ஷார்ட்கட். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் பார்க்கலாம். 428 into 5.
அப்ப இதோட half என்ன வரும்? ஒரு சில பேருக்குனா ஈஸியா half சொல்லிடுவாங்க, ஒரு சில பேர் அதுலயே வந்து டைம் வந்து எடுத்துக்கிறோம். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி நீங்க பண்ணணும்னா halfனா என்ன 1/2 தானே, அப்ப by 2 பண்ண போதும். அப்ப இத அப்படி என்ன பண்ணா போதும், 2 டேபிளால எவ்வளவு டைம்ஸ்னு பாருங்க. சோ எவ்வளவு டைம்ஸ் வரும்? 4 வந்து 2 டைம்ஸ், 1 டைம், 4 டைம்ஸ். இன்னும் 10 னா ஒரு 0 சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். 425 into 5 னா என்ன வரும்? 2140. இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் 3245 into 5 இப்படி கொடுத்திருக்காங்க. சோ அப்ப 2 டேபிள்ல பார்த்தலாமா? 1 டைம், 6 டைம்ஸ், 2 டைம்ஸ், 2 டைம்ஸ், அந்த சைடு 1 போகும், அப்ப 0.5 into 10 பண்ண என்ன ஆயிரும்? பாயிண்ட் ரிமூவ் ஆயிரும். இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 16225. இப்போ நெக்ஸ்ட் ஒன் இப்படி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? எப்படினா அதே மாதிரி தானே 3 டைம்ஸ், 6 டைம்ஸ், 4 டைம்ஸ், 1 வந்து 2 ஆல் டிவிசிபிள் ஆகுமா? இப்போ ரெண்டு நம்பர் எடுக்கணும். ரெண்டு நம்பர் எடுத்தா என்ன பண்ணணும்? 0 சேர்க்கணும். சோ 5 டைம்ஸ், பேலன்ஸ் 1 வரும், 0.5 வரும். into 10 பண்ணா பாயிண்ட் ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? அடுத்தது இப்படி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? into 5 எவ்வளவு டைம்ஸ்? 1 டிவிசிபிள் ஆகாது, அப்ப 10, 5 டைம்ஸ். அதே மாதிரி 1 டிவிசிபிள் ஆகாது, 11 எடுக்கணும், அப்ப 0. இதுல 5 டைம்ஸ், பேலன்ஸ் 1 வருமா? ஓகேவா? அப்ப 5 டைம்ஸ், 2 டைம்ஸ், 0.5 வரும். into 10 பண்ண என்ன ஆயிடும்? பாயிண்ட் ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? இவ்வளவுதான் into 5 கான ஷார்ட்கட். அடுத்து into 25 into 5 into 25 சொல்லும்போது 5 into 5 தான 25. அப்ப இது ரெண்டு டைம் பண்ணா போதும். அப்ப 2 டைம்ஸ் half, 2 டைம்ஸ் என்னது? into 10. 2 டைம்ஸ் into 10 னா எவ்வளவு ஆயிரும் உங்களுக்கு? 100 ஆயிரும். ஓகேவா? இப்ப 2 டைம்ஸ் half பண்ணினா போதும். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு 788 into 25 இப்படி கொடுத்திருக்காங்க. அப்ப இதோட half பண்ணிடலாமா? 2 டேபிளால டிவிசிபிள் பண்ணுங்க. 3 டைம்ஸ், 9 டைம்ஸ், 4 டைம்ஸ். ஒரு டைம் தான் பண்ண, இன்னொரு டைம் பண்ணணும். இப்போ 1 டைம், பேலன்ஸ் 1, 9 டைம்ஸ், பேலன்ஸ் 1 வரும், அப்ப 7 டைம்ஸ். 187 into 100 போட்டீங்கன்னா 00. சோ ஈஸியா பண்ணிடலாம். இதே டிவிசிபிள் பை 4 பண்றதை விட ரெண்டு டைம் 2 ஆல் டிவிசிபிள் பண்றது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகேவா? இல்லனா into 1/4 கூட போட்டுக்கங்க, அது உங்களோட விருப்பம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் 32473 into 25 இப்படி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதை எப்படி வந்து 25 ஆல இன்டு பண்றதுன்னு பார்க்கலாம். 1 டைம், 6 டைம்ஸ், 2 டைம்ஸ், அடுத்து 3 டைம்ஸ், நெக்ஸ்ட் 6 டைம்ஸ், 0.5. அடுத்து again 8 டைம்ஸ், 1 டைம், 1 டைம், பேலன்ஸ் 1 வருமா? அப்ப 8 டைம்ஸ், 2 டைம்ஸ், 5 டைம்ஸ். ஓகேவா? into 100 பண்ணா என்ன ஆயிரும்? பாயிண்ட் ரிமூவ் ஆயிரும். இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? சோ 8111825 இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 789 into 25 இப்படி கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணிடலாம்? 3 டைம்ஸ், 9 டைம்ஸ், 4 டைம்ஸ், 0.5. ஓகேவா? அடுத்தது 19725 into 100 பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்? பாயிண்ட் ரிமூவ் ஆயிரும். அவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். இவ்வளவுதான் into 120, சரி இவ்வளவுதான் into 25. அடுத்தது என்னது? 125. ஓகேவா? அப்ப 125 என்ன பண்ணணும்? 3 times half into 1000. ஓகேவா? இப்ப 88 into 125 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 44, இதுல half என்ன? 22, அதுல half என்ன? 11. ஓகேவா? into எவ்வளோ? 1000. அவ்வளவுதான் ஆன்சர். 88 into 125 னா 11000. ஓகேவா? இவ்வளவுதான் சிம்பிளா உங்களால முடிச்சிடலாம். இல்லனா into 1/8 கூட போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ into 1/8 அதாவது என்னன்னா 1/8 into 1000 பண்ணிக்கலாம். சோ அதை விட இந்த ப்ராசஸ் உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். இது ஈவன் நம்பரா இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபிராக்ஷன் மெத்தட் ஈஸியா இருக்கும். இதே வந்து இந்த மாதிரி ஆட் நம்பரா இருக்கும்போது அது டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால தான் இந்த ஹாஃப் மெத்தட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இது 325 into 125 இப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இதோட ஹாஃப் கண்டுபிடிச்சலாமா? 1 time, 6 times, 2 time, 0.5. அடுத்தது 81.25. Next இதுல half 40.625. ஓகேவா? into 1000 பட்டா என்ன ஆயிரும்? பாயிண்ட் ரிமூவ் ஆயிரும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? 40,625. அவ்வளவுதான். ரொம்ப ஸ்பீடா வந்து உங்களால கால்குலேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போறது into 625. எக்ஸாம்பிளுக்கு 81 into 625 இப்படி கொடுத்திருக்காங்க. அப்ப 81 ல half என்ன வரும்? 40.5. இதுல half என்ன வரும்? 20.25.
again இதுல half என்ன வரும் half கண்டுபிடிக்கணும்னா divisible by 2 2 டேபிள்ல எவ்வளவு டைம்ஸ் னு பாத்துக்கங்க 125 இதுல half என்ன வரும் 5 times 12 divisible ஆகாத அப்ப 0 625 into எவ்வளவு பண்ணனும் 10000 பண்ணனும் 10000 பண்ணா என்ன ஆகும் பாயிண்ட் ரிமூவ் ஆயிடும் அப்ப 50625 தான் 81 into 625 கான ஆன்சர் நெக்ஸ்ட் 788 into 625 இப்படி கொடுத்திருக்காங்க சோ அப்ப இத என்ன பண்ணிடலாம் half பண்ணிடலாமா 3 times 9 times 4 times அடுத்து 1 times 9 times 7 times அடுத்து next 9 times அடுத்து 8 times 0.5 அடுத்து 4 times 9 times 25 இன்டு எவ்வளவு பண்ணனும் 10000 பண்ணனுமா அப்ப 20 பாயிண்ட் போயிடும் 20 ஆட் ஆயிடும் இதுக்கான ஆன்சர் என்ன 4,92,500 இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர் இவ்வளவுதான் இந்த செட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ் ஈஸியா வந்து பண்ற சார்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது நியர்பை 100 இருக்கிற நம்பர்ஸ் எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்றது அப்படிங்கற ட்ரிக் தான் நம்ம பார்க்க போறோம் நியர்பை 100 சொல்றதுக்கு முன்னாடி அந்த நம்பர் எந்த ரேஞ்சஸ் குள்ள இருக்கணும் அப்படி தெரிஞ்சிருக்கணும் 80 ல இருந்து 120 குள்ள இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன சொல்லணும் நியர்பை 100 சொல்லணும் அந்த மாதிரி நம்பருக்கு மட்டும் தான் என்ன பண்ணனும் நீங்க இந்த ட்ரிக்கை வந்து அப்ளை பண்ணனும் ஓகேவா சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன் 102 into 103 சோ ரெண்டு நம்பருமே நியர்பை 100 எஸ் ஓகேங்களா 102 நியர்பை தான் 103 யும் நியர்பை தான் இப்போ அதுக்கு அப்புறம் என்ன பார்க்கணும்னா இது மோர் தென் 100 லெஸ் தென் 100 னு பார்க்கணும் 102 more than 100 ஓகேவா 103 more than 100 இது எவ்வளவு more than 2 more than இது எவ்வளவு more than 3 more than அப்ப இது எவ்வளவு more than அத மட்டும் எடுத்துக்கணும் ஓகேவா இது 2 more than இது வந்து எவ்வளவு 3 more than ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா இந்த ரெண்டு நம்பரை அப்படியே ஆட் பண்ணிக்கங்க இப்ப 2 + 3 என்ன வரும் 5 வரும் இந்த ரெண்டு நம்பருமே என்ன நம்பர்னு எடுத்தோம் நியர் பை 100 தான் எடுத்தோம் அப்ப 100 கூட என்ன பண்ணிக்கங்க இந்த 5 ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ண என்ன வரும் 105 ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணும் 2 into 3 என்ன 6 ஓகேவா 100 நால 2 டிஜிட்டா உங்களுக்கு வரணும் 6ங்கிறது சிங்கிள் டிஜிட் அப்ப முன்னாடி என்ன சேர்த்துக்கங்க 0 சேர்த்துக்கங்க அப்ப 102 into 103 ஓட ஆன்சர் என்ன 10506 இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டீடைலா எழுதிக்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் ரெண்டே ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ண ரிசல்ட் 100 கூட ஆட் பண்ணி எழுதிக்கங்க ரெண்டே இன்டு பண்ணிட்டு அப்படியே சைடுல சேர்த்து எழுதிடுங்க அவ்வளவுதான் நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம் 104 into 108 ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் இது எவ்வளவு more than 4 more than இது 8 more thanங்கிறது பார்த்தோனே உங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்ப 4 + 8 என்ன வரும் 12 100 கூட ஆட் பண்ணா 112 அடுத்து ரெண்டே இன்டு பண்ணுமா 4 * 8 என்ன வரும் 32 அவ்வளவுதான் ஜஸ்ட் ரீட் பண்ற மாதிரி ஆன்சர் சொல்லி போயிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் 107 into 109 ஓகேவா இப்ப 7 + 9 வந்து எவ்வளவு வரும் 16 வரும் ஓகேவா இப்ப 100 கூட ஆட் பண்ணீங்கன்னா 116 அடுத்து 7 into 9 என்ன வரும் 63 இப்போ 11663 அடுத்து இப்ப less than 100 ல இருக்க நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா 97 into 96 ஓகேவா இந்த மாதிரி நம்பர்ஸ் இப்ப பார்க்கலாம் இப்போ பாருங்க ரெண்டுமே என்னது less than 100 ஆ இருக்கு இது எவ்வளவு less than ஆ இருக்கு 3 less than ஆ இருக்கு இது எவ்வளவு less than ஆ இருக்கு 4 less than ஆ இருக்கு ஓகேவா அப்ப இது 3 less than இது வந்து 4 less than இத மட்டும் எழுதிக்கங்க -3 -4 ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் ரெண்டே ஆட் பண்ணிக்கலாம் அப்ப சேம் சைன் தான ஆட் பண்ணாலும் அதே சைன் தான் வரப்போகுது ரெண்டே ஆட் பண்ணா -7 வரும் சோ வர ரிசல்ட் என்ன பண்ணனும் 100 கூட ஆட் பண்ணனும் ரெண்டுமே மோர் தான இருக்கும்போது அப்படியே டைரக்ட்டா ஆட் ஆயிடும் ரெண்டுமே லெஸ் தான இருக்கும்போது என்ன ஒரு மைனஸ் சைன் இருக்கறத சப்ட்ராக்ட் பண்ணனும் அப்ப -7 வரும் 100 ல இருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 93 நெக்ஸ்ட் ரெண்டே இன்டு பண்ணி அப்படியே சைன் எழுதிடுங்க 3 into 4 என்ன வரும் 12 இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன 9312 ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் ஒன் 96 into 93 ஓகேவா இது எவ்வளவு less than 4 less than இது எவ்வளவு less than 7 less than ஓகேவா அப்ப ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா -11 ஓகேவா அப்ப 100 ல இருந்து -11 பண்ணிட்டீங்கன்னா 89 4 into 7 எவ்வளவு வரும் 28 அப்ப இதுக்கான ஆன்சர் 8928 ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் 98 into 97 இந்த நம்பர் எப்படின்னு பார்க்கலாம் இது எவ்வளவு less than 2 less than இது எவ்வளவு less than 3 less than இப்ப ரெண்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா -5 100 ல இருந்து -5 பண்ணிட்டீங்கன்னா 95 2 into 3 என்ன வரும் 6 6ங்கிறது சிங்கிள் டிஜிட் சோ 2 டிஜிட் வேணும்ங்கறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் 06 ன்னு ஆட் பண்ணிக்கிறேன் இவ்வளவுதான் ஒரு more than 100 less than 100 இருக்க நம்பர்ஸ் சால்வ் பண்றது
இதே வந்து ஒரு நம்பர் மோர் தென் ஒரு நம்பர் லெஸ் தென் இருந்தா எப்படி பண்றதுன்னு அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு நம்பருமே மோர் தென் பார்த்தோம், ரெண்டு நம்பருமே லெஸ் தென் பார்த்தோம். இங்க பாருங்க ஒரு நம்பர் மோர் தென் இருக்கு, ஒரு நம்பர் என்ன இருக்கு லெஸ் தென் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். இது எவ்வளவு மோர் தென் 3 மோர் தென், இது எவ்வளவு லெஸ் தென் 2 லெஸ் தென். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், ரெண்டே ஆட் பண்ணிக்கணுமா? டிஃபரன்ஸ் சைனால ஆட் பண்ண, சோ இத ஆட் பண்ண முடியுமா? சப்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிட்டோம்னா என்ன வரும்? 1 வரும். சோ இங்க +3 தான இருக்கு, அப்ப +1 தான் வரும். ஓகேங்களா? இப்ப 100 கூட என்ன பண்ணிக்கலாம், இந்த 1 ஆட் பண்ணிக்கலாம். 1 3 * 6 ன்னு போட்டாரு, 0 6 ன்னு போட்டீங்கன்னா அந்த ஆன்சர் ராங் தான். எதனாலனா ரெண்டுமே மோர் தென் இல்ல ரெண்டுமே லெஸ் தென்னா அப்படியே மல்டிபிள் பண்ணி சைடுல சேர்த்துக்கலாம். ஒரு நம்பர் மோர் தென் ஒரு நம்பர் லெஸ் தெனா இருக்கும்போது ரெண்டு இன்டு பண்ணி பாருங்க. +3 * -2 -6 வரும். இதே மோர் தெனா இருக்கும்போது பிளஸ்ல தான் வரும் இன்டு பண்ணா. லெஸ் தெனா இருக்கும்போது இன்டு பண்ணாலும் பிளஸ்ல தான் வரும். ஆனா இந்த இடத்துல மைனஸ் சைன் வரதுனால நம்ம அப்படியே சைடுல ஆட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் ராங் ஆகும். ஓகேவா? அப்படி பண்ண கூடாது. அதனால என்ன பண்ணிட்டு இந்த 100 ஆல் அப்படியே இன்டு பண்ணனும். 100 ஆல் இன்டுனா ரெண்டு 00 போட்டுட்டு இந்த வர மல்டிப்ளிகேஷன் அப்படியே என்ன பண்ணிடுங்க, சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? 4 9 0 0 1 இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சம் பார்க்கலாம். 107 * 96. ஓகேவா? அப்ப இது எவ்வளவு மோர் தெனா இருக்கு? 7 மோர் தெனா இருக்கு. இது எவ்வளவு வந்து லெஸ் தெனா இருக்கு? 4 வந்து லெஸ் தெனா இருக்கு. அப்ப ரெண்டே ஆட் பண்ணிட்டோம்னா +3 வரும். அப்ப 100 கூட 3 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 103. ஓகேவா? அடுத்து 00 போட்டுக்கங்க. 7 * 4 என்ன வரும்? 28. சோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 2 7 2. சோ இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். 93 * 102. ஓகேவா? இது எவ்வளவு லெஸ் தெனா இருக்கு? -7 லெஸ் தெனா இருக்கு. இது எவ்வளவு மோர் தெனா இருக்கு? 2 வந்து மோர் தெனா இருக்கு. ஓகேவா? அப்ப ரெண்டையும் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ -5 வரும். முன்னாடி பிளஸ் வந்ததுனால அப்படியே 100 கூட ஆட் பண்ணோம். +1 வந்ததுனால 101 இருந்துச்சு. இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது -5 வரும். அப்ப -5 வந்து 100 ல -5 பண்ணிட்டீங்கன்னா 95. ஓகேவா? அடுத்து 00 போட்டுக்கங்க. 7 * 2 என்ன வரும்? 14 வரும். அப்படியே டைரக்டா சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? சோ அப்ப 4 9 4 8 6 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் 88 * 104. இந்த ஒரு இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இது எவ்வளவு லெஸ் தெனா இருக்கு? -12 லெஸ் தெனா இருக்கு. இது எவ்வளவு மோர் தெனா இருக்கு? பிளஸ் மோர் தெனா. சோ +4 வந்து மோர் தெனா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு என்ன பண்ணிடலாம்? சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? -8 வரும். 100 ல இருந்து -8 பண்ணீங்கன்னா 92. அடுத்து சோ 00 போட்டுக்கணும். ரெண்டு இன்டு பண்ண எவ்வளவு வரும்? 48 வரும். ஓகேவா? அப்ப இங்க எவ்வளவு வரும்? 2 5 1 9. இப்ப 9152 தான் இதுக்கான ஆன்சர். இவ்வளவுதான் நியர் பை 100க்கான ஷார்ட்கட் மெத்தட். ஆல்ரெடி நம்ம நியர் பை 100 இருக்கிற நம்பரை எப்படி ஈஸியா மல்டிபிள் பண்றதுன்னு பார்த்தோம். இப்ப நியர் பை 1000 இருக்கிற நம்பரை எப்படி ஈஸியா மல்டிபிள் பண்றது அப்படிங்கறதை இப்ப நம்ம பார்க்கலாம். சோ இன்டு 100க்கு என்ன மெத்தட் அப்ளை பண்ணோமோ அதே தான் என்ன வரும்? இன்டு 1000 வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் சம் போயிடலாம். 1002 * 1003. இது எப்படி ஈஸியா மல்டிபிள் பண்றதுன்னு பார்க்கலாம். 1000 விட எவ்வளவு மோர் தென்? 2 மோர் தென். இது எவ்வளவு மோர் தென்? 3 மோர் தென். அப்ப என்ன பண்ணிக்கணும்? ரெண்டே ஆட் பண்ணிக்கணுமா? 2 + 3 எவ்வளவு வரும்? 5 வரும். முன்னாடி வந்து நியர் பை 100 பார்த்ததுனால 100 கூட ஆட் பண்ணோம். இங்க நியர் பை 1000 தான். அப்ப என்ன பண்ணனும்? 1000 கூட ஆட் பண்ணிக்கணும். இப்ப 2 + 3 5. 1000 கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா 1005. அடுத்து 2 * 3 என்ன வரும்? 6 வரும். 100 னா 2 டிஜிட் மேக் பண்ணனும். 1000 எவ்வளவு டிஜிட் இருக்கணும்? 3 டிஜிட் இருக்கணும். ஆனா 6ங்கிறது சிங்கிள் டிஜிட். இப்ப 3 டிஜிட் வேணும்ன்றதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்? முன்னாடி 2 0 ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் இதுக்கான ஷார்ட்கட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் 1008 * 1009. இதை எப்படி மல்டிபிள் பண்றதுன்னு பார்க்கலாம். அப்ப இது எவ்வளவு மோர் தென்? 8 மோர் தென். இது எவ்வளவு மோர் தென்? 9 மோர் தென். சோ 8 + 9 என்ன வரும்? 17 வரும். 1000 கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா 1017. ரெண்டு இன்டு பண்ணிட்டீங்கன்னா 72. 0 72. இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் 1012 * 1007. ஓகேவா? இந்த நம்பரை எப்படி வந்து மல்டிபிள் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல 12 + 7 வந்து எவ்வளவு வரும்? 19 வரும். 1000 கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா 1019. அடுத்து 12 * 7. 12 * 7 எவ்வளவு வரும்? 84 வரும். இப்ப 0 84. இவ்வளவுதான் இதுக்கான ட்ரிக். இப்ப ரெண்டுமே மோர் தென் 1000 இருந்தான்னு பார்த்தோம். அடுத்து லெஸ் தென் 1000 இருந்தா என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப லெஸ் தென் 1000 இருக்கும்போது எக்ஸாம்பிளுக்கு 998 * 997. ஓகேவா? சோ இது வந்து எவ்வளவு லெஸ் தென் 1000 விட 2 லெஸ் தென். இது எவ்வளவு லெஸ் தென்? 3 லெஸ் தென். அப்ப ரெண்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா -5.
மைனஸ் சைன் வந்ததுனால 1000 வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப 995 அடுத்து 2 இன்டு பண்ணி அப்படியே வந்து சைடுல சேர்க்கணும். இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் 993 into 991. இது எவ்வளவு less than 7 less than, இது எவ்வளவு less than 9 less than. அப்ப ரெண்டு என்ன பண்ணிடலாம், சோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு வரும் 16. 16 வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு 1000 வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். 984 அடுத்தது ரெண்டு இன்டு பண்ணுங்க 63. 3 டிஜிட் வேணுமா, அப்ப 063. இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். இப்போ ஒரு நம்பர் மோர் தென் 1000, ஒரு நம்பர் லெஸ் தென் 1000 ஆனது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப 1004 into 998. சோ இங்க பாருங்க, இது வந்து எவ்வளவு மோர் தென் பிளஸ் மோர் தென், இது எவ்வளவு லெஸ் தென் 2 வந்து லெஸ் தென். இப்ப ரெண்டையும் வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், +2 கிடைக்கும். அப்ப 1002 into 1000 தான, அப்ப என்ன பண்ணிக்கணும் 000 போட்டுக்கணும். 100 சொல்லும்போது 00 போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்து ரெண்டு இன்டு பண்ணா எவ்வளவு வரும் 8. அத அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? சோ இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். 993 into 1005. ஓகேவா? இது எவ்வளவு வந்து லெஸ் தெனா இருக்கு, 7 லெஸ் தெனா இருக்கு. இது எவ்வளவு மோர் தெனா இருக்கு, 5 வந்து மோர் தெனா இருக்கு. அப்ப ரெண்டு என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிட்டீங்கன்னா -2 வரும். 1000 வந்து 2 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 998. சோ 00 ஆட் பண்ணிக்கங்க. 7 into 5 எவ்வளவு வரும், 35 வரும். ஓகேவா? 5 6 9 7. சோ இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா. இதெல்லாம் பார்த்த உடனே வந்து உங்களால சிம்பிளிஃபை பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கங்க, இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்ல அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது அதே மாதிரி நியர்பை 10 இருக்கிற நம்பர் எப்படி ஈஸியா மல்டிபிள் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 12 into 13 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இதுக்கு into 12 ஷார்ட்கட் தெரியும், அதை அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி into 13 ஷார்ட்கட் வச்சு இதை அப்ளை பண்ணலாம். இருந்தாலும் இதை நியர்பை 10ங்கிற லாஜிக்ல எப்படி ஈஸியா மல்டிபிள் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இது வந்து 10 விட எவ்வளவு மோர் தெனா இருக்கு, 2 மோர் தெனா இருக்கு. எவ்வளவு மோர் தெனா இருக்கு, 3 மோர் தெனா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். 2 + 3 எவ்வளவு வரும், 5 வரும். சோ நியர்பை 10 தான, அப்ப 10 கூட 5 ஆட் பண்ணிட்டா 15. அடுத்து ரெண்டே ஆட் சோ இன்டு பண்ணுவோம். 2 into 3 என்ன வரும் 6. சோ அவ்வளவுதான் இதுக்கான ஷார்ட்கட். சேம் அதே மெத்தட் தான். சோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு நம்பர் பார்க்கலாம். 16 into 17. இதை எப்படி மல்டிபிள் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? எப்பவுமே into 10 இப்படி நம்ம அப்படியே ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போறதுக்கு பதிலா அப்படியே பேக்வர்ட் டைரக்ஷன் வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன் லாஸ்ட்ல சிங்கிள் டிஜிட் தான் எழுதணும். இப்ப பாருங்க 6 மோர் தென் 7 மோர் தென், ரெண்டு இன்டு பண்ணா எவ்வளவு ஆயிரும், 42 ஆயிரும். டபுள் டிஜிட் வரும். அப்ப என்ன பண்ணணும், அடுத்தது செகண்ட் ஒரு ஸ்டெப் போற மாதிரி இருக்கும். அதனால நீங்க இப்ப பேக்வர்ட் டைரக்ஷன் வந்துக்கணும். சோ அதனால என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணி ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடணும். 6 into 7 என்ன வரும் 42. பேலன்ஸ் வந்து எவ்வளவு வரும், 4 வந்து பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா. 6 + 7 என்ன 13. 13 10 கூட ஆட் பண்ணா உங்களுக்கு 23. 23 + 7 27. இதுக்கான ஆன்சர் என்ன 272. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் 18 into 19. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? அப்ப இது எவ்வளவு மோர் தென் 8 மோர் தென், இது 9 மோர் தென். சோ 9 into 8 வந்து எவ்வளவு வரும் 72 வரும். 2 பேலன்ஸ் 7. இது ரெண்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா 8 + 9 வந்து 17. அத 10 கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா 27. 27 கூட இங்க ஒரு 7 இருக்கா, அதையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் 34. இதுக்கான ஆன்சர் 342. நெக்ஸ்ட் ஒன் 14 into 16. இதை எப்படி மல்டிபிள் பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து எவ்வளவு மோர் தெனா இருக்கு, 4 மோர் தெனா இருக்கு. இது வந்து 6 மோர் தெனா இருக்கு. அப்ப ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டா 24 பேலன்ஸ் 2. அடுத்து 4 + 6 ரெண்டே ஆட் பண்ணா 10. 10 கூட ஆட் பண்ணீங்க 20. 20 + 2 எவ்வளவு வரும் 22 வரும். இவ்வளவுதான் into 10க்கான ட்ரிக்ஸ். இந்த மாதிரி நம்பர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி சிம்பிளா வந்து ஒரு கால்குலேஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போறது into 9 into 99 into 999 into 999. சோ இந்த மாதிரி இருக்க நம்பர்ஸ் எப்படி வந்து ஈஸியா மல்டிபிள் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ into 9 நாவே ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த ட்ரிக். 10 - 1. 10 ல இருந்து 1 மைனஸ் பண்ணாதான் என்ன வரும் 9 வரும். சோ 10 - 1ங்கிற ட்ரிக் அப்ளை பண்ணுவோம். இதே 999 னா 100 - 1ங்கிற ட்ரிக் வந்து அப்ளை பண்ணுவோம். 1னா -1 போட்டு கூடாது. 1ங்கிறது அந்த நம்பர், எந்த நம்பரை வந்து 9 ஆல் மல்டிபிள் பண்ண போறோமோ அந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும். அந்த நம்பரோட 1 டைம் வந்து சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 789 into
9 இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிடணும், ஃபர்ஸ்ட் இன்டூ 9 தானே, அப்ப எவ்வளவு ஜீரோ மட்டும் ஆட் பண்ணா போதும், ஒரு ஜீரோ, அதாவது இன்டூ 10னா ஒரு ஜீரோ மட்டும் ஆட் பண்ணா போதும். அப்படியே எழுதிட்டு அந்த நம்பர் அந்த 789 என்ன பண்ணிடணும், அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிடணும். எதனாலனா இன்டூ 9 பண்ணும்போதெல்லாம் நம்ம நிறைய வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி 9 டேபிள்ஸ் தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த மாதிரி இன்டூ 9 பண்ணி மிஸ்டேக் பண்றதுக்கு பதிலா இந்த மைனஸ்ன்ற ட்ரிக் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேவா? சோ நிறைய டைம் வந்து உங்களுக்கு வந்து சேவ். சோ எவ்வளவு வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 1 வரும், அடுத்தது இந்த இடத்துல 8, சோ 0 வரும், அடுத்து 1 7. அப்ப இதோட ஆன்சர் என்ன, 710. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள். சோ 891 into 90. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணிடணும், 891 ஒரு 0 சேர்த்துக்கங்க, 81 அப்படியே என்ன பண்ணிடணும், சப்ட்ராக்ட் பண்ணிடணும். இப்ப 10ல 1 போயிடுச்சுன்னா 9 வரும், அடுத்து இந்த இடத்துல வந்து 1 ஆல்ரெடி போயிருக்கும். அப்ப 10ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 1 வரும், அடுத்து இந்த இடத்துல 0. இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, 8019. நெக்ஸ்ட் 23 into 99. அப்ப என்ன பண்ணிடணும், 2 3 எவ்வளவு 0 சேர்த்துக்கணும், 00 சேர்த்துட்டு 23 அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஓகேவா? சோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 2277. அவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், 324 into 99. ஓகேவா? அப்ப என்ன பண்ணிடணும், 2 0 சேர்த்துக்கணும், 324 அப்படியே என்ன பண்ணிடணும், சப்ட்ராக்ட் பண்ணிடணும். சோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 32076. அடுத்து நெக்ஸ்ட் 73 into 999. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணிடணும், 7300 சேர்த்துக்கங்க. ஓகேவா? 00 சேர்த்துட்டு 73 அப்படியே என்ன பண்ணிருங்க, சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. இப்ப 10ல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன், 7, அது 2 வரும், 9272. சோ இவ்வளவுதான் இந்த ட்ரிக். ஓகேவா? சோ அடுத்து நீங்களே வொர்க் அவுட் பண்ணி பாத்துக்கங்க. 40 சேர்த்துட்டு அந்த நம்பர் அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இவ்வளவுதான். இந்த மாதிரி வந்து 9 நம்ம நார்மலா மல்டிபிள் பண்றதை விட இந்த ட்ரிக் அப்ளை பண்ணுங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது இன்டூ 55. எந்த ஒரு நம்பரை எப்படி ஈஸியா 55 ஆல இன்டூ பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இன்டூ 55 னா இது எப்படி ஈஸியா மல்டிபிள் பண்றதுக்காக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா 5 into 11 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 428 into 55 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணா போதும், நம்ம 428 into 5 into 11 அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி into 5 க்கு ஷார்ட்கட் தெரியும், into 11 க்கு ஷார்ட்கட் தெரியும். ஓகேவா? அவ்வளவுதானே. அப்ப 2140 இதை into 5. அடுத்து into 11 னா 04532. ஓகேவா? அப்ப 23540 தான் இதுக்கான ஆன்சர். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். நமக்கு ஏத்த மாதிரி இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ அப்ப நெக்ஸ்ட் ஒன் 3285 into 55. அப்ப எப்படி எழுதிக்கலாம், அத 5 into 11 எழுதிக்கலாமா? ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ 1 times 6 times 4 times 2 times 0.5 into 10 னா 0.5 போயிடும். அடுத்தது into 11 தானே, 5 7 6 10 பேலன்ஸ் 1 7 8 1. சோ இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் மத்த நம்பர். இப்போ 44 னா 4 into 11 பிரிக்கலாம். ஆனா into 4 பண்ணும்போது நமக்கு ஷார்ட்கட் தெரியாது. ஓகேவா? சோ 2 டைம்ஸ் பண்ணுங்க, அதுக்கு அப்புறம் 4 டைம்ஸ் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிளான நம்பருக்குலாம் அந்த ட்ரிக்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 24 into 44 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், 24 into 4 into 11 தானே. இப்போ 44 னா 4 into 11 தானே. அப்ப 24 into 4 என்ன வரும், 96 into 11 னா 5 பேலன்ஸ் 1. இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? சோ ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். இது சின்ன சின்ன நம்பர்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? 24 into 4ங்கிறது அப்படியே டைரக்டா அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. அப்படி முடியலையா 24 2 டைம்ஸ் பண்ணா என்ன வரும், 48 வரும். 4 டைம்ஸ் பண்ணா என்ன வரும், 96 வரும். சோ அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணுங்க. உங்களோட மைண்ட் எந்த அளவுக்கு திங்க் பண்ணுதோ அந்த அளவுக்கு தான் உங்களால இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் ஸ்பீடா வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நிறைய வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணணும். திங்க் பண்ணா மட்டும்தான் இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் உங்களால ஸ்பீடா கொண்டு வர முடியும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று பார்க்கலாம். 84 into 22 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணிடலாம், 84 2 into 11. ஓகேவா? அப்ப 84 ஓட டபுள் என்ன வரும், 168. ஓகேவா? into 11 பண்ணீங்கன்னா 8 14 பேலன்ஸ் 1, அடுத்து 7 8 1. ஓகேவா? இப்போ 1848 தான் இதுக்கான ஆன்சர்.
ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் பாருங்க, ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். அடுத்தது எந்த ஒரு நம்பரை எப்படி 15ஆல மல்டிபிள் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 284 into 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? 10 plus 5 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? ஸோ ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அப்போ 10 plus 5 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இதை 5ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? 10ஆல வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை 5ஆல மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 1 4 2 0. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணணும்? 10ஆல மல்டிபிள். முன்னாடி வந்து எப்படி பிரிச்சோம்னு பார்த்தீங்கன்னா 5 into 11 பிரிச்சோம். அதனால into 5 into 11 அப்படியே வந்து நம்ம வந்து டைரக்டா இன்டூ பண்ணி ஆன்சர் வந்து கொண்டு வந்துட்டோம். ஆனா இங்க 10 plus 5 தான் பிரிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 5ஆல மல்டிபிள் பண்ணி எழுதிடணும். 10ஆல மல்டிபிள் பண்ணி எழுதி ரெண்டே என்ன பண்ணிடணும்? ஆட் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணிடலாம்? 10ஆல. சோ 10ஆல மல்டிபிள் பண்ணும்போது எவ்வளவு வரும்? 2840. ஓகேவா? அப்ப ரெண்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் உங்களோட ஆன்சர். சோ 4260. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதை into 15. எதனால இந்த நம்பர்ஸ் எல்லாம் சொல்றேன்னா, நான் கொடுக்குற நம்பர் எல்லாமே இந்த into 55 ஆகட்டும், இந்த into 15 ஆகட்டும், கண்டிப்பா அந்த 10 சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு இடத்துலயாவது இந்த நம்பர்ஸ் வந்திருக்கும். அந்த இடத்துல நீங்க பார்த்த உடனே சால்வ் பண்றது விட்டுட்டு நார்மலா into 15 சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதுக்காக மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் உங்களை வந்து அப்ளை பண்ண சொல்றேன். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்? அதை 10ஆல மல்டிபிள் பண்ணிடலாமா? 48450. சோ அடுத்து என்ன பண்ணிடலாம்? 5ஆல மல்டிபிள் பண்ணலாம். அப்ப half into 10 தானே? 2 times 4 times 2 times 2 0.5 வரும். into 10 பண்ணிட்டீங்கன்னா 0.5 போயிடும். அப்ப ரெண்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா 6 7. இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். இவ்வளவுதான் into 15 கான ஷார்ட்கட். அடுத்தது எனி 2 டிஜிட் நம்பரை எப்படி ஈஸியா மல்டிபிள் பண்றது அப்படிங்கிற ட்ரிக் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சோ எனி 2 டிஜிட் நம்பரை எப்படி வந்து ஈஸியா மல்டிபிள் பண்ணணும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 23 into 42 இப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. இதை எப்படி மல்டிபிள் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம நார்மலா எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? 23 42. ஃபர்ஸ்ட் 2 ஆல மல்டிபிள் பண்ணிட்டு ஒரு ரிசல்ட் எழுதுவோம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுவோம்? 4 ஆல மல்டிபிள் பண்ணிட்டு ஒரு ரிசல்ட் எழுதுவோம். தென் என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் ஆட் பண்ணி ஃபைனலா ஒரு ஆன்சர் கொண்டு வருவோம். இப்படி நீங்க எக்ஸாம் ஹால்ல போய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த எனி 2 டிஜிட் மல்டிபிகேஷன் கண்டிப்பா ஒரு பேங்கிங் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த ட்ரிக் படி தான் இனிமேல் நீங்க வந்து இந்த 2 டிஜிட் நம்பர் வந்துச்சுன்னா மல்டிபிள் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. கஷ்டமா இருக்குன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 10-20 சம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்பயும் உங்களுக்கு வந்து ஸ்பீடு வரலையா, இன்னும் ஒரு 10 to 20 சம்ஸ் எடுத்து வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? ஒர்க் அவுட் பண்ணிங்கனாவே உங்களால இந்த எனி 2 டிஜிட் நம்பர் ஈஸியா வந்து நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றீங்களோ அப்பதான் இந்த ஷார்ட்கட்லாம் உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ஸ்டோர் ஆகும். அப்பதான் அந்த இடத்துல நமக்கு அப்ளை பண்ண முடியும். நிறைய பேருக்கு ஷார்ட்கட் தெரியும், ஆனா என்னது அந்த டைம்ல யூஸ் பண்ண வராது. அது நீங்க எந்த அளவுக்கு வந்து பிராக்டிஸ் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த நம்பரை பார்த்த உடனே இந்த இடத்துல இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? அந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் நீங்க இந்த எந்த ஒரு 2 டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் என்ன பண்ணணும்? இப்போ நான் சொல்லி தர போற ஷார்ட்கட் மெத்தட் தான் அப்ளை பண்ணணும். 23 அது கீழே 42 எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? யூனிட் டிஜிட் மட்டும் ஆட் பண்ணுங்க. யூனிட்னா 23 லாஸ்ட் நம்பர், 42 லாஸ்ட் நம்பர். அப்ப 3 into 2 என்ன வரும்? 6. அடுத்தது மிடில் நம்பரை அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிபிள். 3 into 4 என்ன வரும்? 12. அடுத்து 2 into 2 என்ன வரும்? 4 வரும். 12 plus 4 என்ன வரும்? 16. 6 பேலன்ஸ் வரும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிருங்க? ஃபர்ஸ்ட் டிஜிட்டுக்கு டைரக்டா அப்படியே இன்டு பண்ணிடுங்க. 2 into 4 8 பேலன்ஸ் ஒண்ணே சேர்த்தீங்கன்னா 9. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? யூனிட் டிஜிட்டுக்கு டைரக்டா அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் டிஜிட்டுக்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணி வர ரெண்டு ரிசல்ட்டை ஆட் பண்ணி அதுல ஒரு டிஜிட் மட்டும் எழுதிக்கணும். அடுத்து டைரக்டா வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டுக்கு ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் 23 into 21. இதை எப்படி ஈஸியா மல்டிபிள் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். சோ அப்ப என்ன பண்ணிடலாம்? 1 into 3 3, 2 into 1 2, 3 into 2 6. அப்ப 6 plus 2 என்ன வரும்? 8. அடுத்து 2 into 2 என்ன? 4. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகேங்களா? அதோட நம்பரோட ரேஞ்சஸ் வரும்போது கொஞ்சம் 2 டிஜிட் வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் 64 into 37. ஓகேவா? அடுத்து 7 into 4 என்ன வரும்? 28. அப்ப 8 பேலன்ஸ் 2.
அடுத்து ரெண்டு என்ன பண்ணிருங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணிருங்க ஓகேவா இப்போ 6 into 7 என்ன வரும் 42 4 into 3 எவ்வளவு வரும் 12 வரும் ஓகேவா அப்ப 42 plus 12 அப்ப எவ்வளவு வரும் 44 54 வரும் 54 plus 2 என்ன வரும் 56 6 balance 5 அடுத்து 6 into 3 18 வரும் 18 plus 20 18 plus 5 எவ்வளவு வரும் 23 வரும் அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன 2365 ஓகேவா இந்த ஆட் பண்றதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்லயே நீங்க கால்குலேட் பண்ணுங்க எனக்கு அதெல்லாம் வராது நான் நார்மலா தான் பண்ணுவேன்னா பேங்கிங் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் தான் எடுக்கும் ஏன்னா இந்த கால்குலேஷன் ஸ்பீட் இல்லாம உங்களுக்கு வந்து டைமிங்குள்ள ஒரு மேத்ஸ் வந்து சால்வ் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட் தான் அதனால இந்த கால்குலேஷன் ஸ்பீட் நீங்க கண்டிப்பா இம்ப்ரூவ் தான் பண்ணணும் எனக்கு வரலன்னா நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும் அடுத்தது எனி 3 டிஜிட் நம்பர் எப்படி ஈஸியா மல்டிபிள் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த 2 டிஜிட்னா கண்டிப்பா நீங்க எப்படி நம்பர் கொடுத்தாலும் வந்து அந்த மெத்தட் தான் நீங்க அப்ளை பண்ணணும் 3 டிஜிட் வரும்போது உங்களுக்கு அந்த நம்பர் பாருங்க அது ஈஸியா இருந்துச்சுன்னா பண்ணுங்க அதர்வைஸ் நீங்க நார்மலா கூட மல்டிபிள் பண்ணிக்கோங்க எதனாலன்னு சொல்றேன்னா நான் ஷார்ட்கட் அப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்க கூடாது என்னால நார்மலாவே பண்ண முடியும்னா நார்மலாவே பண்ணிக்கணும் ஓகேங்களா ஏன்னா ஷார்ட்கட்ல பண்றேன் அப்படின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிக்க கூடாது 2 டிஜிட் பொறுத்த வரைக்கும் அந்த ஷார்ட்கட் நீங்க கண்டிப்பா அந்த மெத்தட்ல தான் நீங்க இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் அது நீங்க எவ்வளவு டைம் ஆனாலும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் ஓகேவா இது எப்படி வந்து இந்த நம்பர் வந்து பார்த்த உடனே என்னால ஈஸியா பண்ண முடியுமா முடியாது அப்படிங்கறது நான் ஃபைண்ட் பண்ணேன்னா இங்க இருக்கிற டிஜிட்டோட ரேஞ்ச்லாம் பாருங்க இங்க நான் ரெண்டு நம்பருமே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட் வந்து less than 5 இருக்கிற டிஜிட் தான் எழுதிருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது என்னால ஸ்பீடா வந்து மல்டிபிள் பண்ணிட முடியும் இதே வந்து நான் மோர் தென் 5 அப்படிங்கிற நான் டிஜிட் வந்து எழுதியிருந்தேன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே என்னோட ரிசல்ட் எல்லாம் 2 டிஜிட்ல தான் வரும் அப்படி இருக்கும்போது நான் எழுதும்போது கொஞ்சம் வந்து டைம் வந்து எடுத்துட்டு தான் இருப்பேன் ஸோ அதனால அந்த டிஜிட்டோட ரேஞ்ச் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து சிம்பிளிஃபை பண்ணிடணும் ஸோ 3 டிஜிட் மல்டிபிகேஷன்ல டோட்டலாக வந்து 5 ஸ்டெப்ஸ் அப்ளை பண்ற மாதிரி வரும் அதுக்காக தான் எப்படி ஒவ்வொரு ஸ்டெப் அந்த மைண்ட்ல ஸ்டோர் ஆகுறதுக்காக இந்த சைட்ல ஒரு டயக்ராம் எழுதி உங்களுக்கு கொடுக்குறோம் இதான் இந்த 3 டிஜிட் இந்த 3 டிஜிட்னா ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிபிள் பண்ணணும் ஓகேவா ஸ்டெப் 2ல என்ன பண்ணணும் லாஸ்ட் 2 டிஜிட்ல அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதோட சம் வந்து ஆட் பண்ணணும் ஓகேவா அடுத்து ஸ்டெப் 3 என்ன பண்ணணும் ஓவரால் அப்படியே என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே கிராஸ் மல்டிபிள் பண்ணி வர சம்ஸ் வர ரிசல்ட் எல்லாம் அப்படியே ஆட் பண்ணி எழுதணும் ஓகேவா அடுத்து ஸ்டெப் 4 ஃபர்ஸ்ட் சோ யூனிட் மட்டும் பார்த்தோம் அப்புறம் 2 டிஜிட் பார்த்தோம் அடுத்து 3 டிஜிட்டும் பார்த்தோம் அப்படியே வந்து எண்ட் பண்ணணும் அப்படியே செகண்ட் ஸ்டெப் மறுபடியும் வரணும் அந்த சைடு பாரு என்ன பண்ணணும் அப்படியே லெஃப்ட் சைடா கொண்டு வந்துடணும் அடுத்து இங்க லாஸ்ட்ல ரைட் சைடுல முடிச்சோமா அப்படியே என்ன பண்ணிருங்க லெஃப்ட் சைடுல வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரிசல்ட் அடுத்து நெக்ஸ்ட் இந்த 2 டிஜிட் அடுத்து ஓவராலா 3 டிஜிட் சேர்த்து நெக்ஸ்ட் அப்படியே ரிவர்ஸ்ல இதோட ரிவர்ஸ்ல அப்படியே வர மாதிரி இருக்கும் லாஸ்ட் 2 தென் லாஸ்ட் 1 சோ இந்த மெத்தட் அப்ளை பண்ணிட்டீங்கனாவே போதும் அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் ஃபைண்ட் பண்ணிடலாமா 2 into 3 என்ன வரும் 6 அடுத்து கிராஸ் மல்டிபிள் தானே 2 into 3 6 2 into 2 4 அப்ப 6 plus 4 என்ன வரும் 10 0 பேலன்ஸ் 1 அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 என்ன பண்ணனும் சிங்கிளோட கிராஸ் மல்டிபிள் தென் இதோட மல்டிபிள் இப்ப 3 into 2 6 1 into 3 3 இப்ப நெக்ஸ்ட் 2 into 2 4 ஓகேவா அப்ப 6 6 plus 3 9 9 plus 4 13 13 கூட 1 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 14 4 பேலன்ஸ் 1 ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் இதோட கிராஸ் மல்டிபிள் ஓகேவா இப்போ 6 6 plus 2 8 8 plus 1 9 தென் என்ன பண்ணனும் அப்படியே கிராஸ் மல்டிபிள் ஓகேவா அப்ப இவ்வளவுதான் இதோட ஆன்சர் 39406 ஓகேவா நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இதை எப்படி மல்டிபிள் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம் 1 into 2 2 அடுத்து 4 plus 3 7 அடுத்து 2 1 2 plus 1 3 3 plus 6 ஆகும் ஓகேவா அப்ப 9 அடுத்து 3 2 3 plus 2 5 அடுத்து 1 ஓகேவா இவ்வளவுதான் இதோட ஆன்சர் புரிஞ்சுதா இந்த மாதிரி நம்பரோட ரேஞ்சஸ் ஸ்மாலா இருக்கும்போது உங்களோட மல்டிப்ளிகேஷன் process ஈஸியா இருக்கும் இதே நீங்க நார்மலா சால்வ் பண்ண பாருங்க ஃபர்ஸ்ட் 3 ஆல மல்டிபிள் பண்ணி எழுதுவோம் 2 ஆல மல்டிபிள் பண்ணி எழுதுவோம் again 3 ஆல மல்டிபிள் பண்ணி எழுதுவோம் எல்லா ரிசல்ட்டையும் ஆட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் அது நிறைய ஸ்டெப் பண்ணணும் இங்க ஒரே ஸ்டெப்ல நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வந்துடுவோம் ஓகேவா இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் 384 572 இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த டிஜிட்ல பாருங்க 5 more than 5 வரும் ஓகேவா இந்த மாதிரி இருக்கும்போது தான் கொஞ்சம் டைம் ஆகுற மாதிரி இருக்கும் 4 into 2 என்ன வரும் 8 அடுத்து கிராஸ் மல்டிபிள் தானே 8 into 2 16 7 into 4 எவ்வளவு வரும் 28 அப்ப 28 38 44 வரும் 4 பேலன்ஸ் 4 வந்து பேலன்ஸ் இருக்கும்
அடுத்தது இந்த இடத்துல 7 into 8 56. அடுத்தது ஒரு 20, அடுத்தது 12. இந்த மாதிரி கொஞ்சம் 2 டிஜிட்டா வரும்போது தான் கொஞ்சம் டைம் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதர்வைஸ் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஓகேவா? அப்போ இதோட ரிசல்ட்ல எவ்வளோ வரும்? 88 வரும். ஆல்ரெடி பேலன்ஸ் 4 இருக்கா, அதையும் சேர்த்துட்டீங்கன்னா 92 வரும். அப்போ 2 பேலன்ஸ் 9 வரும். அடுத்து நெக்ஸ்ட் இது ரெண்டையும் அப்படியே மல்டிபிள் பண்ணிடுங்க. 5 into 8 40, இங்கே வந்து 21. அப்போ 61 கூட 9 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 70, 0 பேலன்ஸ் 7 வரும். அடுத்தது 15. ஸோ எனக்கு இது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 15 கூட 7 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 22. இதோட ஆன்சர் என்ன? 220248. இவ்வளோதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இந்த ஃபுல்லாக வந்து நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகுற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் எல்லா டிஜிட்டுமே கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் டேபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கடை முடிச்சிடலாம். ஓகேவா?